நீரிழிவு நோய் சம்பந்தமாக கட்டணமில்லா தொலைபேசி சேவையை தொடங்கி 1500 நாட்கள் நிறைவுற்று 25,000 பேரிடத்திலிருந்து அழைப்புகள் வரப்பெற்று மிகப்பெரிய அளவிலான மருத்துவ சேவை என்கின்ற வகையில் சிறப்புக்குரிய இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்திருக்கிற டாக்டர் அரவிந்தன் அவர்களே, பெருமதிப்புக்குரிய ஐயப்பன் அவர்களே, இந்த சிறப்பான சேவையை முன்னெடுத்து 1500 நாட்களும் ஏறத்தாழ 4 ஆண்டுகளுக்கும் மேலாக இதை தொடர்ந்து கண்காணித்து சிறப்புற வழிநடத்தி கொண்டிருக்கின்ற டாக்டர் பரணிதரன் அவர்களே, பெருமதிப்புக்குரிய மகேஷ் அவர்களே, டாக்டர் மகேஷ் அவர்களே, வருகை தந்திருக்கின்ற மருத்துவர் பெருமக்களே, பத்திரிகை மற்றும் ஊடகவியலாளர்களும் ஒத்துழைப்பிற்கும் முதலில் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். 2021 ஏப்ரல் திங்கள் 21ஆம் தேதி ஒரு ஹெல்ப்லைன் தொடங்கி ஒரு 1500 நாட்கள் அதை தொடர்ந்து கண்காணித்து வரப்பெற்ற எல்லா அழைப்புகளுக்கும் பதிலளித்து வரப்பெற்ற எல்லா அழைப்புகளுக்கும் சரியான தீர்வையும் சொல்லி ஒரு சேவையாற்றுவது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. எந்த விதமான லாப நோக்கமும் இல்லாமல் செய்யப்படுகிற இந்த அதி அற்புதமான செய்கை என்பது உண்மையில் மிகப்பெரிய அளவில் பாராட்டப்பட வேண்டிய ஒன்று. பொதுவாகவே இந்த 25,000 பேரிடத்திலிருந்து அழைப்புகள் பெறப்பெற்றிருக்கிறது என்றால் 25,000 பேரும் ஏதாவது பாதிப்புக்குள்ளாகி நோயின் தன்மை அதிகரித்து எந்த வகையிலாவது நமக்கு உதவி கிடைக்கும் என்கின்ற அந்த நோக்கத்தோடு தான் இந்த அமைப்பை தொடர்பு கொண்டிருப்பார்கள். ஒரு 25,000 பேருக்கு ஒரு நல்ல மகிழ்ச்சியை தந்த ஒரு நல்ல ஒரு திட்டமாக இது இருக்கிறது என்பதில் மாறுபட்ட கருத்து இருக்க முடியாது. டாக்டர் பரணிதரன் அவர்களை பொறுத்தவரை 25,000 பேர் மட்டும் இல்ல, 25,001 நானும் கூட அவருடைய பேஷண்ட் தான். எனக்கும் ஒரு 30 ஆண்டுகளாக நான் டயபெட்டிக் பேஷண்ட். அதில் 30 ஆண்டுகளாக நீரிழிவு நோயின் தாக்கத்தை சந்தித்து அதோடவே வாழ்ந்து கொண்டிருப்பவன். சமீப காலமாக டாக்டர் பரணிதரன் அவர்களிடத்தில் தான் ஒரு 4-5 ஆண்டுகளாக நான் சிகிச்சை பெற்று வருகிறேன். அந்த வகையில் திரு பரணிதரன் அவர்கள் இந்த நீரிழிவு நோயில் ஒரு மிகப்பெரிய நிபுணத்துவம் பெற்ற மருத்துவர். காவேரி மருத்துவமனையில் இருந்து இந்த நீரிழிவு நோய்க்கான பிரத்யேகமான இந்த நிகழ்வுகளின் மூலம் ஒரு சிறப்பான சேவையை ஆற்றி வருகிறார். அதற்காக நான் அவருக்கு என்னுடைய நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு உலக அளவில் தமிழ்நாடு குறித்து பெருமதிப்புக்குரிய டாக்டர் அரவிந்தன் சார் பேசும்போது இங்கே சொன்னார், அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் மட்டுமல்ல, இன்றைக்கு உலகின் 70க்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து இந்தியாவுக்கு மருத்துவ சேவைக்கு மருத்துவ சுற்றுலாவுக்கு வருகிறார்கள் என்றாலும் அதில் 25% பேர் வருவது தமிழ்நாட்டிற்கு. இந்தியாவுக்கு வருகிற 100 பேரில் 25 பேர் தமிழ்நாட்டுக்கு வருகிறார்கள் என்று இது நானாக சொல்லுகிற ஒரு தகவல் அல்ல. இந்தியாவில் இன்றைக்கு சுற்றுலாத்துறை இன்றைக்கு சொல்லி இருக்கிற ஒரு மகத்தான செய்தி. அந்த வகையில் ஆண்டொன்றுக்கு ஒரு 15 லட்சம் பேர் உலகின் பல்வேறு நாடுகளில் இருந்து இன்றைக்கு தமிழ்நாட்டிற்கு மருத்துவ சுற்றுலாவுக்காக வருகிறார்கள், மருத்துவ பயனை பெற்று சென்று கொண்டிருக்கிறார்கள். கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னால் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இந்த மருத்துவ சுற்றுலா பற்றிய ஒரு மிகப்பெரிய அளவிலான மாநாடு உலகின் பல்வேறு நாடுகளை சேர்ந்தவர்கள் அதில் கலந்து கொள்கிற வகையிலான ஒரு நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார்கள். அந்த வகையில் ஒவ்வொரு ஆண்டும் அந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது. மக்கள் நல்வாழ்வுத்துறை, தமிழ்நாடு அரசின் சுற்றுலாத்துறை ஒருங்கிணைந்து நடத்துகிற அந்த நிகழ்ச்சிக்கு பல்வேறு நாடுகளை இங்க டாக்டர் அரவிந்தன் பேசும்போது சொன்னார், இந்த மருத்துவமனையில் மட்டும் எத்தியோப்பியாவில் இருந்து 100 பேர் ஒவ்வொரு நாளும் இந்த மருத்துவ சேவையை இங்கே பெறுகிறார்கள் என்கின்ற நல்ல செய்தியை சொல்லியிருக்கிறார். இப்படி தமிழ்நாட்டில் பல்வேறு மருத்துவமனைகளுக்கு வெளிநாடுகளிலிருந்து மக்கள் வருவது என்பது இன்றைக்கு அதிகரித்து வருகிறது. ஒரு 8-10 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழ்நாட்டில் இருந்து யாராவது மருத்துவத்திற்கு வெளிநாடுகளுக்கு செல்வது என்கின்ற அந்த நிலை மாறி வெளிநாடுகளில் இருப்பவர்கள் ஏராளமான பேர் இன்றைக்கு தமிழ்நாட்டிற்கு வருவது என்கின்ற வகையில் இந்த மருத்துவ கட்டமைப்பு, அரசு மற்றும் தனியார் மருத்துவ கட்டமைப்பு என்பது மிகப்பெரிய அளவில் மேம்படுத்தப்பட்டிருக்கிறது.
மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களின் மூலம் இன்றைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை மிகப்பெரிய அளவிலான மருத்துவ கட்டமைப்பு தொடர்ந்து கடந்த 4 ஆண்டுகளாக மேம்படுத்தப்பட்டுக் கொண்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள். குறிப்பாக இந்தியாவில் 36 மாநிலங்கள் இருந்தாலும் இந்த 36 மாநிலங்களிலும் வேறு எந்த அரசு மருத்துவமனையிலும் மாநில அரசு மருத்துவமனையில் இல்லாத மருத்துவ உபகரணங்கள் தமிழ்நாட்டின் அரசு மருத்துவமனைகளில் இருக்கிறது. குறிப்பாக ஓமந்தூரார் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் ரோபோட்டிக் கேன்சர் எக்யூப்மெண்ட் ஒன்று 34 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வாங்கி மாண்புமிகு முதல்வர் அவர்களின் மூலம் தொடங்கி வைக்கப்பட்டது. இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் அது மருத்துவ சேவை ஆக்கி வருகிறது. இந்தியாவில் வேறு எந்த மாநில அரசு மருத்துவமனையிலும் அது இல்லை. எய்ம்ஸ், நம்முடைய ஜிப்மர் போன்ற மருத்துவமனைகளில் மட்டுமே அது இருக்கிறது. மற்ற மாநில அரசு மருத்துவமனைகளில் அது இல்லாத ஒன்று. அதே போல் கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனையில் இருக்கிற டபுள் பலூன் என்ட்ரோஸ்கோபி, அதே போல் ஆட்டோ எம்ஆர்ஐ போன்ற அதிநவீன மருத்துவ உபகரணங்கள் வேறு எந்த மாநில மருத்துவமனைகளிலும் இல்லாதவர்கள் இன்றைக்கு தமிழ்நாடு மருத்துவமனைகளில் இருக்கு. இப்படி பல்வேறு மருத்துவ கட்டமைப்புகள் இன்றைக்கு அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் இன்றைக்கு மிக சிறப்பாக இருந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால்தான் வெளிநாடுகளில் இருப்பவர்களும் இன்றைக்கு தமிழ்நாட்டிற்கு மருத்துவ பயனை பெற வருகிறார்கள். குறிப்பாக டாக்டர் பரணிதரன் போன்ற சிறப்பான மருத்துவ சேவையாற்றும் மருத்துவர்கள் இந்த அவரவர்கள் சார்ந்திருக்கிற துறையில் மிகப்பெரிய நிபுணத்துவத்தோடு பணியாற்றுகிற அந்த சிறப்பு இன்றைக்கு பல்வேறு தரப்பினரையும் இந்த தமிழ்நாட்டின் பக்கம் ஈர்க்கிற வகையிலான சிறப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நீரிழிவு நோய் என்பது மிகப்பெரிய அளவில் மக்களை பாதிக்கக்கூடிய ஒன்று என்பதை நாம் அனைவருமே நன்றாக அறிவோம். நீரிழிவு நோய் தாக்கத்திற்கு பிறகு நம்முடைய லைஃப் ஸ்டைலை, வாழ்க்கை முறையை மாற்றி அதற்கேற்றாற்போல் வாழ பழகிக் கொள்வது மட்டும்தான் இதற்கு ஒரே தீர்வு என்பதை இன்றைக்கு அனைத்து மருத்துவர்களுமே சொல்லிக் கொண்டிருக்கிறார். அந்த வகையில் நானும் கூட நீரிழிவு நோயினால் பாதிக்கப்பட்டு 30 ஆண்டுகள் ஆகிறது. இன்னமும் ஒரு சரியான நிலையில் டாக்டருக்கு தெரியும். அவர் இதில் அதிகப்படுத்தியும் சொல்ல முடியாது, குறைவாகவும் சொல்ல முடியாது. ஒரு சாதாரணமாக வேறு எந்த பாதிப்பும் இல்லாமல் ஒரு சீரான நிலையில் இருந்து கொண்டிருக்கிறேன். அதற்கு காரணம் தினந்தோறுமான என்னுடைய உடற்பயிற்சி. இன்று காலை கூட ஒரு 13 கிலோமீட்டர் தூரம் நடந்து ஓடி முடித்துதான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறேன். ஒவ்வொரு மாதமும் குறைந்தது 300-350 கிலோமீட்டர் ஓடுகிறேன், நடக்கிறேன். ஒவ்வொரு வருடத்திற்கு ஏறத்தாழ ஒரு 4000 கிலோமீட்டர் அளவுக்கு நடந்து ஓடுகிறேன். ஒரு வருடம் ஒன்றுக்கு நான் நடப்பது ஓடுவது என்று முடிவெடுத்து ஒரே நாளில் ஒரே நேரத்தில் அதை செய்தால் டெல்லிக்கு போய் திரும்பி வந்து விடலாம், நடந்தே போய். அந்த தூரம் ஒரு ஆண்டு ஒன்றுக்கு நான் நடந்து ஓடியும் கொண்டிருக்கிறேன். இப்போது அண்மையில் அமெரிக்காவுக்கு சென்றிருந்தேன். அமெரிக்காவில் அமெரிக்கன் சைக்கியாட்ரிக் அசோசியேஷன் சார்பில் பிரசிடென்சியல் என்கின்ற வகையில் உரைநிறுத்துவதற்காக அங்கே சென்றிருந்த போது பக்கத்தில் இருக்கிற சான் பிரான்சிஸ்கோவில் நம்முடைய தமிழர்கள் ஏராளமான பேர் அங்கே இருக்கிறார்கள். ஒரு 1000க்கும் மேற்பட்டவர்கள் பங்கேற்று வெற்றி நடை ஓடு, தமிழ் வெற்றி நடை ஓடு என்கின்ற ஒரு மாரத்தானை தொடங்கி வைப்பதற்கு அடுத்து நான் போய் தொடங்கி வைத்து அங்கே என்னுடைய 161வது மாரத்தானை கடந்த மாதம் அமெரிக்காவில் ஓடி முடித்து விட்டு வந்தேன். இதை சொல்வதற்கு காரணம், எங்கே போனாலும் இந்த பயிற்சியை செய்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால்தான் என்னுடைய நீரிழிவு நோய் என்ற தாக்கம் என்பது பெரிய அளவிலான பாதிப்பை ஏற்படுத்தாமல் 30 ஆண்டுகளாக தினமும் கண்ணாடி போவதில்லை, பெரிய அளவில் பிரஷர் அந்த மாதிரி எதுவுமே இல்லாம ஒரு சகஜ வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். பொதுவாக இந்த மாதிரி உடற்பயிற்சி எல்லாம் இல்லாதவங்க ஒரு 30 வருடம் நீரிழிவு நோய் தாக்கத்தால் இருப்பவர்களுக்கு பெரிய பாதிப்பு எல்லாமே கூட வரும். சிறுநீரக பாதிப்பு, கண் பார்வை பாதிப்பு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். அது எதுவுமே இல்லாம 30 வருஷமா இருக்கிறதுக்கு காரணம் இன்னைக்கு நான் இந்த தினந்தோறும் எடுக்கிற அந்த உடற்பயிற்சி. இதைத்தான் அமெரிக்கன் சைக்கியாட்ரிக் அசோசியேஷன் மீட்டிங்கில் கூட எங்களுடைய இந்த 3-4 கல்லூரிகள் இணைந்து நடத்திய மன வலிமைக்கும் உடல் வலிமைக்கும் இருக்கிற அந்த ஒற்றுமை குறித்தான விளக்கங்களை அமெரிக்காவில் எடுத்து சொல்லியிருக்கிறோம். இப்படி தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்த தொற்றா நோய்களில் மிகவும் முக்கியமானது இந்த நீரிழிவு நோய். அந்த வகையில்தான் நாங்கள் முதல் தடவை 2021ஆம் ஆண்டு ஆகஸ்ட் திங்கள் 5ஆம் தேதி ஒரு திட்டத்தை தொடங்கினார்கள். அந்த திட்டத்துக்கு பெயர் தான் மக்களை தேடி மருத்துவம். இந்த மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற திட்டத்தின்படி தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற மக்களுக்கு வீடுகளுக்கே தேடி சென்று மருத்துவம் பார்க்கிற, குறிப்பாக டயபெட்டிக், ஹைப்பர் டென்ஷன், பேலியேட்டிவ் கேர், பிசியோதெரபி, டயாலிசிஸ், இந்த 5 வகை நோய் பாதிப்புகளுக்கு வீடுகளுக்கே தேடி சென்று மருத்துவம் பார்க்கிற திட்டம் என்பது 2,27,00,000 பயனாளர்களுக்கு பலன் தந்திருக்கிறது. அதனால்தான்
2024 செப்டம்பர் திங்கள் 25ஆம் தேதி நியூயார்க் நகரில் ஐநா சபையின் பொதுக்கூட்டம் ஒன்று கூடி அன்றைக்கு உலகம் முழுவதிலும் இந்த நீரிழிவு நோய் உட்பட தொற்றா நோய்களுக்கு சிகிச்சை அளிப்பதில் மருத்துவம் பார்ப்பதில் எந்த பகுதி சிறப்பாக செயல்படுகிறது என்று அவர்கள் ஆராய்ந்த போது தமிழ்நாடு மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற திட்டத்தின் மூலம் 2 கோடியை தாண்டிய பயனாளர்களுக்கு பலன் தந்து கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்த காரணத்தினால்தான் கடந்த ஆண்டுக்கான யுனைடெட் நேஷன்ஸ் இன்டர் ஏஜென்சி டாஸ்க் போர்ஸ் அவார்டு என்கின்ற ஒரு விருதை தமிழ்நாட்டிற்கு ஐநா சபை தந்திருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். இப்படி அரசு மட்டுமல்லாது தனியார் அமைப்புகளும் ஒருங்கிணைந்து இந்த நோய் பாதிப்புகளுக்கு எதிராக நடத்துகிற போராட்டத்திற்கு மிகப்பெரிய அளவிலான வெற்றியும் கிடைத்து வருகிறது. தமிழ்நாட்டிற்கு பெரிய அளவிலான பெயரும் கிட்டி வருகிறது. அந்த வகையில் இன்றைக்கு பெருமிதத்துக்குரிய டாக்டர் அரவிந்தன் அவர்களும் பெருமிதத்துக்குரிய நம்முடைய பரணிசார் அவர்களும் பேசும்போது சொன்னதை போல 2021 ஏப்ரல் திங்களில் கொரோனா உச்சகட்டத்தில் இருந்த நேரம், கொரோனாவின் ஒரு பெரிய அளவிலான பாதிப்பை உருவாக்கி இன்னொரு அதனுடைய உருமாற்றம் பெற்ற வைரஸ் டெல்டா 2021 ஏப்ரலில் பெரிய அளவில் டெல்டா பாதிப்புகள் தாண்டவமாகிய நேரம். அந்த நேரத்தில் இப்படி ஒரு முயற்சியை எடுத்து ஒரு ஹெல்ப்லைனை தொடங்கி இருப்பது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. தொடங்கியதற்கு பிறகு விட்டிருக்கலாம். 2023 மே 5ஆம் தேதி ஐநா சபை நம்முடைய WHO-வின் தலைமை இயக்குனர் டாக்டர் டெட்ரோஸ் அவர்கள் இந்த கொரோனா எமர்ஜென்சி என்கின்ற அந்த நிலையிலிருந்து அதை வாபஸ் பெற்றுக் கொண்டார்கள். ஆனா நம்முடைய டாக்டர் பரணிதரன் அவர்கள் கொரோனாவுக்காக தொடங்கிய இந்த சேவையை வாபஸ் பெறாமல் இன்னமும் 1500 நாட்களை கடந்து வைத்துக் கொண்டிருப்பது என்பது இதிலிருந்து தெரிய வருவது இன்னமும் நாம் வைரஸ் பாதிப்புகளோடு தொடர்கிறோம் என்பதை உறுதிப்படுத்துகிற ஒன்றாகத்தான் இது இருக்கிறது. டாக்டர் சௌமியா சாமிநாதன் WHO-வின் தலைமை விஞ்ஞானிகளில் ஒருவராக இருந்த டாக்டர் சௌமியா சாமிநாதன் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு பேட்டியில் கூட சொன்னார், கொரோனா என்கின்ற பாதிப்பு கொரோனா ஆல்பா பீட்டா டெல்டா டெல்டா பிளஸ் கம்மா கப்பா ஒமிக்ரான் இப்படி பல்வேறு உருமாற்றங்களை தொடர்ந்து பெற்று வருகிறது என்று சொன்னபோது அவர் சொன்னது, இனிமேல் இது போன்ற வைரஸ்களோடு தான் நாம் வாழ்ந்தே தீர வேண்டும், இதிலிருந்து நாம் மீண்டு விட்டோம் என்று பொருள் கொள்ள முடியாது என்று சொல்லியிருக்கிறார். அந்த வகையில் தான் இப்போது 1 மாத காலமாக மீண்டும் கொரோனா பாதிப்புகள் கூட தொடங்கி இந்தியா மட்டுமல்ல உலகம் முழுவதும் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. என்றாலும் கூட நான் தொடர்ந்து கடந்த 1 மாத காலமாக தமிழ்நாட்டில் பரவி வருகிற இந்த கொரோனா பாதிப்பு, இந்தியா முழுமைக்கும் பரவி வருகிற இந்த கொரோனா பாதிப்பு ஒரு 19 மாதிரிகளை எடுத்து புனேவில் இருக்கிற வைராலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பி அங்கிருந்து பரிசோதனை செய்ததில் இது ஒரு ஒமிக்ரானில் ஒரு வகை பெரிய அளவிலான பாதிப்பு இல்லாதது, மிதமான தொற்று, இதனால் பெரிய பாதிப்புகள் இல்லை என்கின்ற வகையில் இன்றைக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த செய்தியை தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இந்த காலை கூட நான் பத்திரிகையாளர் சந்திப்பில் சொன்னேன், இதற்காக நாம் பெரிய அளவில் அச்சப்பட வேண்டியதில்லை. ஒரு 1214 முதியோர்களிடத்தில் தமிழ்நாட்டில் அவர்களுக்கான அந்த உடற் பரிசோதனைகளை குறிப்பாக அவருடைய நோய் எதிர்ப்பு சக்தியை கணக்கிட்டு பார்த்தபோது 97% பேர் தமிழ்நாட்டில் நோய் எதிர்ப்பு சக்தியோடு இருக்கிறார்கள். மிகப்பெரிய அளவில் அந்த பாதிப்புகள் எதிர்காலத்தில் வராது என்கின்ற அந்த ஒரு நிலையை எடுத்து சொல்லியிருக்கிறோம். அந்த வகையில் இப்பொழுது பரவி வருகிற இந்த கொரோனாவால் பெரிய அளவில் நாம் பதட்டப்பட வேண்டியது இல்லை. என்றாலும் கூட வயது முதிர்ந்தவர்கள், நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பவர்கள், அதே போல் கர்ப்பிணி தாய்மார்கள், இணை நோய் பாதிப்புள்ளவர்கள் போன்றவர்கள் பொது இடங்களில் கூடும்போது மட்டும் முகக்கவசம் போன்றவற்றை அணிவது நல்லது என்று சொல்லியிருக்கிறோம். இது சட்டம் அல்ல, ஒரு பெரிய கட்டாயம் அல்ல, என்றாலும் நல்லது என்று சொல்லியிருக்கிறோம். இந்த நிலையிலும் இது போன்ற ஒரு ஹெல்ப்லைன் என்பது நோய் பாதிப்புகள் இல்லாத நிலையிலும், மிதமாக இருக்கிற நிலையிலும், கூடுதலாக இருந்த நிலையிலும் கூட இது தொடர்ந்து இந்த சேவையை திரு பரணிதரன் அவர்கள் காவேரி மருத்துவமனையின் வாயிலாக இது செய்திருப்பது என்பது பாராட்டக்கூடிய ஒன்று. இது இன்னமும் தொடர்கிறது. அந்த வகையில் என்னுடைய மகிழ்ச்சி நிறைந்த பாராட்டுக்களை காவேரி மருத்துவமனை நிர்வாகத்திற்கும் டாக்டர் பரணிதரன் அவர்களுக்கும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.